ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சந்தானம் ஆனந்த். சாபங்களும் அதன் விளைவுகளும். வம்சம் தலைக்கவில்லையா? பெண் சாபம். திருமணத்தில் தடை வந்து கொண்டே இருக்கிறது என்றால் அது சர்ப்ப சாபம். குடும்பத்தில் ஆண் வாரிசு பிறக்கவில்லையா? அது பித்ரு சாபம். தண்ணீரில் கண்டம் வருகிறதா? அது கங்கை சாபம். கடைசி காலம் வரை உன்னால் ஒரு கைப்பிடி நிலம் வாங்க முடியவில்லையா? அது பூமி சாபம். உறவினர்கள் இல்லாமல் தனித்து நிற்கிறாயா? அது தேவர்கள் சாபம். கடன் உன்னை கழுத்தை நெரிக்கிறதா? அது விருட்ச சாபம். யாருமில்லாமல் அனாதையாக இருக்கிறாயா? அது ரிஷப சாபம். உன்னால் படிக்க முடியாமல் கல்வி தடை வருகிறதா? அது பிரம்மன் சாபம். ஒரு நொடி கூட உன்னால் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லையா? அது குலதெய்வ சாபம். பூஜை செய்யும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான 4 ஆன்மீக குறிப்புகள். கடவுளுக்கு தீபாராதனை காட்டும்போது முதலில் இறைவனின் தலைப்பகுதியில் இருந்து தீபாராதனை காட்டக்கூடாது. முறைப்படி கீழே விழுந்து வணங்குவதுதான் சிறப்பு. சாம்பிராணி தூபத்தை போடும்போது மயில் இறகால் விசிறினால் கூடுதல் விசேஷம் உண்டு. வீட்டில் கடவுளுக்கு தீபாராதனை நடக்கும்போது நின்று கொண்டே வணங்கிவிட்டு செல்லக்கூடாது. விரதம் கடைபிடிக்கும் நாட்களில் பூண்டு, வெங்காயம், பழைய சாதம், பழைய கஞ்சி, கூழ் போன்றவை சாப்பிடக்கூடாது.